இன்றைக்கி நம்ம வந்து சில இடங்களில் டாஸ்மாக் கடைகள் இருக்கும். டாஸ்மாக் கடைகள் இருந்து பாருமே இருக்கும். பட் அதையும் தாண்டி சில பேர் வந்து வெளியே வந்து நின்று குடிச்சிட்டு இருக்கிற சில காட்சிகள்லாம் பார்க்கலாம். சில இடங்களில் கடைகள் இருக்காது, ஓப்பன் கிரவுண்டில் நின்று குடிப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பல நேரங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு பக்கத்தில் கோயில்கள் இருக்கும், தேவாலயங்கள் இருக்கும், இது ஒரு பக்கம். பள்ளிக்கூடங்கள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும், இதுவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ஸ் பக்கத்துலலாம் இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் பார்க்கலாம். ஸோ அப்போ போகிற வர பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இடையூறு. ஃபஸ்ட்டு ஒரு முகச்சொலிப்பு, எதுவுமே அவங்க பண்ணாமல் குடிச்சிட்டு இருந்தாலும் என்னடா ஓப்பனாக இன்னும் பப்ளிக் பிளேஸில் குடிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு முகச்சொலிப்பு. இன்னும் சில பேர் வந்து மதுப்பிரியர்கள், அது குடிமகன்கள் வந்து போகிற வரவங்களை சீண்டி பார்க்குற வேலைகளும். நமக்கு வந்து குடித்தாலே நமக்கு ஏதோ ஒரு பெரிய வீரம் வந்ததாக ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்கும். அதை வச்சுட்டு போகிற வரவங்களை வம்பிழுக்கிறது, மிக குறிப்பாக பெண்களை சீண்டுதல், இந்த மாதிரியான சில விஷயங்களும் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதையும் தாண்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறதுக்கும் இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் சில நேரங்களில் காவல்துறை பிடிப்பாங்க, சில நேரங்களில் பிடிக்க மாட்டாங்க. அப்படி போகும் பொழுது விபத்துகள் ஏற்பட்டு அவங்க வந்து அடிபடுறதோ இல்லை வந்து சில நேரம் இறந்து போகிற சில சம்பவங்களும் நம்ம பார்க்கின்றோம். இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது. இப்போது இந்த தலைப்பை எடுக்கிறோம்னாலே நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் முதற்கட்ட பார்வையாகிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக இதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இல்லாமல் இது இப்படித்தான், இதை சகித்துக்கொள்வது எப்படின்ற நம்ம மனப்பான்மையில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா, இதை நிறுத்தக்கூடிய, தடை செய்யக்கூடிய, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு வந்திருக்கு. ஆனால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இப்போ கடைகள் மூடுறதுனால வருமானத்தை பற்றி அமைச்சர் செங்கோட்டையனே பேசுகிறாரு. அவ்வளவு அதிமுக்கியமான, அவ்வளவு பட்ஜெட்டில் பெரிய துண்டு, ஜமக்காலம், பெட்ஷீட் உள்ள அளவுக்கான வருமானம் இதில் வருதா? மொத்தமே நான் 60,000 கோடிக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஒரு 2,000 கடை மூடுறாங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை ஈடு செய்யறதுக்கு சரியான நிர்வாகம் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை, கண்டிப்பாக நிர்வாகம் போதும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான வருவாயை கவர்மெண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து வருவாய் வரதை பார்க்குறோம். நம்ம வந்து பட்ஜெட் போடும் பொழுது டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வருவாய்ங்கிறது முக்கியம். நேரடி வருவாய், மறைமுக வருவாய்ங்கிறது, ஜிஎஸ்டிலேருந்து எவ்வளோ நமக்கு வருது அப்படிங்கிறது. அதை தாண்டி டாஸ்மாக் வருவாயும் முக்கிய வருவாயாக கவர்மெண்ட் பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக அதில் வர்ற வருவாய். இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் இதை வந்து இதில் மறைமுக வருவாயும் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பலாம் வேண்டாம். திரு பிடிஆர் அவர்கள் அமைச்சரான பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் தெர் இஸ் 50% லீக்கேஜ் டாஸ்மாக்னு சொல்லி சொன்னார். அது அரசுக்கு இல்லை 50% லீக்கேஜ் அதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 60,000 கோடி வந்து டேக்ஸாக போகுதுன்னா 60,000 கோடி இங்கே கலெக்ஷனாக வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா அதோடைய பொருளாக இருந்திருக்கு. அதில் நீங்கள் பாரில் சம்பாதிக்கிறது, நீங்கள் வந்து டைம் ஒன்று இருக்குது, காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான். ஆனால் யாருக்குமே தெரியாது எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது, எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுதுங்கிறது தெரியாது. சில நேரங்களில் காவல்துறையோட கண்காணிப்புலேயே நடந்த காட்சியில் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்கேன், இங்கே டிவிஎஸ் கார்னர் ஒரு இடம் இருக்குது. அந்த கடைகள் எப்பயுமே சாத்துறதே கிடையாது. 24 hours ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ போனாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதில் வந்து கள்ள மார்க்கெட் கூட 10 ரூபா, அந்த டயத்துக்காக கூட 10 ரூபா, கூட 20 ரூபா. லீகல் டயத்துக்கும் இல்லீகல் டயத்துக்கும் அதுதான் வித்தியாசமே தவிர எப்பொழுதுமே நீங்கள் திறந்திருக்கும் அப்படிங்கிறது. அவங்க இதில் அந்த மறைமுக வருவாய் வந்து பெருசாக இருந்துச்சு. லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு, மினிஸ்டர்ஸுக்கு நீங்கள் இந்த பாட்டிலில் கிடைக்கிற வருவாய், இந்த பாரில் எடுக்கிற வருவாய், இந்த சைட் டிஷ்ஷஸில் வாங்குகிற வருவாய், போலி சரக்கு கணக்கிலே வராமல் நீங்கள் நேரடியாக வரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 கேஸ் வருதுன்னா 2 கேஸ் வந்து கணக்கில் வரும், 2 கேஸ் கணக்கிலே வராமல். ஏன்னா நீங்கள் பாரில் வச்சு விற்கிற அந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கிலே வராமல் வர்ற வருவாய் தான். இதெல்லாம் ஒன்று அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே சொன்னாங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சி வருவதற்கு பல காரணங்கள். ஒன்று டாஸ்மாகும், விஜய் அவர்கள் பாடும்பொழுது 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாடலாம் பாடினார். இந்த ஆட்சி வந்த பிறகும் சில இடங்களில் தொடர்ந்துன்னு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, 10 ரூபா வந்து எங்களுக்கு குடோனுக்கு தேவைப்படுது, ஸ்டோரேஜுக்கு தேவைப்படுது, எலக்ட்ரிக் பில் கட்ட தேவைப்படுது அப்படிங்கிற சில நியாயமான காரிக்கோரிகள் இருக்காங்க. சில இடங்களில் 10 ரூபாங்கிற 20 ரூபா மாறி இருக்குது அப்படிங்கிற சில செய்திகளும் நம்ம பார்க்குது. இன்னொரு பக்கம் இந்த பாரோடைய உரிமத்தை இன்றைக்கி வந்து முடியுது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பார்களுக்கு உரிமம் முடியுது. இந்த உரிமத்தை புதுப்பிக்கல அப்படின்னா நாங்கள் மூடுவோம், நாங்கள் வந்து கடைகளே, டாஸ்மாக் கடைகளே மூடுவோம்னு சொல்லிட்டு அந்த பார் உரிமையாளர்கள் ஒரு பக்கம் அவங்களும் போர்க்கொடி உயர்த்த பார்த்துட்டு தான் இருக்கும்.